அப்ப நீங்க மனசுல என்ன நினைக்கணும்? உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கணும், நான் பிறந்திருப்பது என்னை உணர்ந்து கொள்வது. உண்மையிலேயே நாமெல்லாம் நம்ம பற்றி ஒன்றும் உண்மை தெரியாது. நம்ம பேர் தெரியும், பிறந்த ஊர் தெரியும், என்னவாக இருக்கிறோம், என்ன வேலை செய்கிறோம், நம்ம எந்த மதத்தை சார்ந்தவர், எந்த ஜாதி அப்படின்னு நம்முடைய அடையாளங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். பேரு, ஊரு, இந்த ஜாதி கீதி இதெல்லாம் சொல்றதெல்லாம் வெறும் அடையாளங்கள். சொல்றாங்களே ஐடி இருக்கான்னு கேட்காங்க. உங்க கையில ஏதாவது அடையாள அட்டை, உங்க பேர் உங்களோட ஒரு அடையாளம், உண்மை அல்ல. அப்ப எது உண்மையில் நான், இதெல்லாம் அடையாளங்கள், உண்மையில் எது நான் என்று உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த ஆன்மா உடலை எடுத்திருக்கிறது என்று புரிந்து கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு தக்கவாறு வாழவும் வேணும். நல்ல கவனிங்க, நான் எதுக்காக பிறந்திருக்கிறேன், ஓஹோ இதுக்காகவா, அப்ப அதுக்காக நான் வாழணும். நான் வேற எதுக்காகவோ வாழ்ந்துட்டு இந்த கதையெல்லாம் பேசிட்டு இருந்தோன்னு வைங்க, ஆன்மீகம் வீணாயிடும். என்னுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 36 ஆண்டு காலம் இந்த வேதாத்திரியம் என்கிற பயணத்துல இருக்கிறேன். எத்தனையோ ஆயிரக்கணக்கான அன்பர்களை உலகம் முழுவதும் சந்திச்சிருக்கிறேன். அதுல எந்த ஒரு வேகமா வர்றாங்க, வர்றபோது அவங்க உடம்பு சரி பண்ணிக்கிடணும், நோய் இருக்கு, மனசுல சங்கடங்கள் இருக்கு, அதனால அமைதி வேணும் அப்படின்னு சில பல காரணங்களுக்காக வர்றாங்க. தப்பு இல்லை. வந்த இடத்துல அதுக்கேற்ற பயிற்சிகளும் விளக்கங்களும் கொடுத்து அவங்களை நல்வழிப்படுத்துகிறது மனவளக்கலை மன்றங்கள். அதே நேரத்தில் பயிற்சியும் வந்துருச்சா இல்லையா, அப்புறம் அகத்தாய்வுன்னு வரும்போது இந்த காரணத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறது. உங்களை மாதிரி உள்ள அன்பர்களை சந்திக்கும் போது கேட்போம், எதுக்காக நீங்க இதுக்கு வந்திருக்கீங்க? அப்போ நீங்களாம் சொல்லுவீங்க, இல்லை சார் எனக்கு உடம்பு ரொம்ப சோர்வா இருக்கு, நான் குண்டா இருக்கிறேன், எனக்கு உடல்ல இந்த மாதிரி நோய் இருக்கு, இங்க பயிற்சி எடுத்தா போயிடும்னு சொன்னாங்க, அதுக்காக வந்தேன்னு ஒரு சிலர். பலர் என்ன சொல்றாங்கன்னா, மனசுல அமைதி இல்லை சார், எனக்கு ரொம்ப கோபம் வருது, எனக்கு தெரியுது, ஆனா என்ன மாத்திக்க முடியல, எனக்கு அமைதி இல்லை, தியானம் பண்ணா அமைதி வரும்னு சொன்னாங்க, அதுக்காக வந்தேன். நியாயமான பதில்கள். சரி, வந்த இடத்துல நம்ம அது இதையும் சொல்லி அவங்கள வழி நடத்துறோம். அவங்களும் தொடர்ந்து வராங்க. அகத்தாய்வின் போது சில பல உண்மைகளை எடுத்து சொல்றோம். அது ஒரு பெரிய உண்மை, பேருண்மை. இந்த பிறப்பு எதற்கு? ஏன்னா திருப்பி தான் சொல்றேன் நான், நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா நமக்கு நோக்கம் தெரியாம வாழ்ந்தா வாழ்க்கை வீணாயிடும். சின்ன குழந்தைகிட்ட நம்ம கேட்கிறோமா இல்லையா, உன் நோக்கம் என்ன, எதிர்காலத்தில் என்ன ஆகணும்? ஒரு பிள்ளை சொல்லும் கலெக்டர் ஆகணும் அல்ல டாக்டர் ஆகணும், ஏதோ சொல்லும், அவனுடைய இன்ஸ்பிரேஷன். அப்போ என்ன செய்யறோம், சரி உன் விருப்பப்படி டாக்டர் படிக்கணுமா அப்படின்ட்டு அதுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கறது, அதுக்கேற்ற வகுப்பில் சேர்க்கிறது. மேத்தமெட்டிக்ஸில் கொண்டு சேர்க்க மாட்டாங்க, மருத்துவக் கல்லூரிக்கு படிக்க விரும்புறது. அப்போ அதுக்கேற்றவாறு கல்வி சொல்லி கொடுப்பது போல நம்முடைய பிறப்பின் அவசியம் என்னவோ அது நிகழ்வதற்கு, அதான் நம்முடைய நோக்கம், ஏற்ற ஒரு வாழ்க்கை முறையை வைத்துக் கொள்ளணும். அதைத்தான் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது. நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னா, வாழும் முறை அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய அளவில் இருக்கணும். இப்போ நீங்கள் எல்லாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த பற்றையில உடல் எடுத்தவருடைய அவசியம் தன்னை உணர்ந்து கொள்ளுதல் அல்லது இறைவனை உணர்ந்து கொள்ளுதல். அப்போ அதுக்கேற்ற வாழ்க்கை என்ன அப்படிங்கிற போது, இப்போ நல்ல அன்னை நான் சொன்னேன், அதுக்கேற்ற வாழ்க்கையில மனசுல எப்பவுமே அமைதி வரணும். அமைதி வந்தால்தான் தன்னை உணர்வதற்குரிய பக்குவம் நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த அமைதிக்காக என்ன சொன்னோம், தியானங்கிற பயிற்சி செய்யணும். தியானங்கிற பயிற்சியின் மூலமா மனதின் இயக்க வேகத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து கொண்டு வருகிறோம். அப்புறம்
நான் என்னை உணர்வதற்காகத்தான் பிறந்திருக்கிறேன்னு சொன்னா தியானத்தின் மூலமாகத்தான் உணர்வு நிகழும். ஆனா பல அன்பர்கள் பல ஆண்டு செய்யறவங்க என்ன சொல்லுவாங்க, சார் தியானம் வருது, ஆனா நீ சொல்ல மாதிரி என்னுடைய அந்த ரகசியத்தை உணரக்கூடிய அளவுக்கு தியானம் வரல. ஏன்னா ஊடால நிறைய எண்ணங்கள் அப்படி இப்படி இருக்குது, உணர்வும் கிடைக்கிது, பூர்வ மத்தியிலையும் உச்சிலையும் உணர்வு கிடைக்குது, ஆனா எண்ணங்களும் நிறைய வருது, ஆழ் மனசுக்கு போய் என்ன உணர முடியல. ஒரு இயலாமையை எடுத்து சொல்றாங்க, வாஸ்தவம். அப்ப இந்த இடத்துலதான் என்ன சொல்றோம், நீ உன்னை முழுமையாக உணர்வதற்கு உன்னுடைய மனமே தடை. அடுத்த உண்மை சொல்றோம், நல்ல கவனிங்க. உங்களை நீங்கள் உணரும் போது நீங்க வெளியில இப்ப நீங்க நம்முடைய லௌகீக வாழ்க்கையில எல்லாரும் ஒட்டுமொத்த உலகமே எதையோ தேடிட்டு இருக்கு. பொருள் அளவுல நிறைய பணம், பதவி, சமுதாயத்துல புகழ், செல்வாக்கு, அதிகாரம், ஒன்றன் பின் ஒன்றாக மனிதன் தேடிக்கிட்டே இருக்கிறான், பெருக்கிக்கிட்டே இருக்கிறான். எதுக்கப்பா அப்படின்னு கேட்டா மகிழ்ச்சியா இருப்பதற்கு. அப்புறம் கேட்கிறோம், அப்ப நீ தேடிய, இதற்கு முன்பு நீ மகிழ்ச்சியை தரும் என்று தேடிய ஒன்று கிடைக்க பெற்ற பின் நீ எத்தனை காலம் அதை வைத்துக்கொண்டு தொடர்ந்து மகிழ்ச்சியாக இருந்தாய்? அப்பா சொல்றான், சில காலம் மகிழ்ச்சியா இருந்தேன் சார், அப்புறம் அது கொஞ்சம் சலிப்பாயிடுச்சு, வேற ஒண்ணு தேடுனேன். ஏன்னா எனக்கு மகிழ்ச்சி வேணுமே, வேற எது மகிழ்ச்சியை தரும்னு தேடினேன், அதுவும் கிடைச்சது, மகிழ்ச்சியாக இருந்தேன். மறுபடியும் கொஞ்ச நாள்ல அதுக்கு மேலேயும் ஒரு நிறைவு இல்லை, திருப்தி இல்லை, வேற விஷயத்தை தேடும். இப்படி மனிதனை பார்த்தீங்கன்னா, உங்களை பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருக்கும் மகிழ்ச்சிக்காக, முடிவே இல்லை. வயது 80 ஆச்சு, 90 ஆச்சு, இறந்து போறோம். அப்போ நிரந்தரமா மகிழ்ச்சி கிடைக்கல, தற்காலிகமாக தான் கிடைச்சின்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்போ நிரந்தரமான மகிழ்ச்சி எங்கே இருக்கு அப்படின்னா, உணர்ந்த மகான்கள் சொல்றாங்க, நீ உண்மையில் தேடுகிற அளப்பரிய இன்ப மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சி உன்னுள் இருக்கிறது. இட் இஸ் இன்ஹெரண்ட்லி வித்தின் யூ சொல்றாங்க மகான்கள் சொல்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பக்கம் தியானம் பண்ணணும், இன்னொரு பக்கம் இந்த வெளியில தேவையில்லாம தேடிட்டு இருக்கு இல்லையா, அதை குறைக்கணும். அப்ப அதை குறைக்கணுமானா உண்மையில் நமக்கு என்ன தேவைங்கிற புரிதல் வேணும். அதுதான் நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்னேன். நமக்கு என்ன தேவைங்கிற தீர்மானிக்கிற அறிவு தான் ஞானத்தின் முதல் படி. நீங்க அதை கேட்டுட்டு விட்டுட்டீங்கன்னா போச்சு. அப்போ உங்களுக்கு என்ன தேவை? நான் சொல்றது முதல்ல பொருள். நீங்க உயிரோட வாழ்வதற்கு, ஏன்னா உயிரோட வாழணுமே, வாழ்ந்துதானே இந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பெறணும். நீ உயிரோடு வாழ்வதற்கு என்ன வேணும்? ஒரு நாளைக்கு 3 நேரம் உணவு வேணும், குறைந்தபட்ச தேவைன்னு வைத்துக்கொள்ளும். சாதா எளிமையான உணவு வேணும், கொஞ்சம் துணிமணிகள் வேணும், இருப்பிடம் வேணும், தக்க வயதில் திருமணம் ஆகும், ஆண் பெண் நட்பு வேணும். இது என்ன சொல்றோம்? பிரைமரி நீட்ஸ், அடிப்படையான தேவைகள், பிரைமரி நீட்ஸ். இது இப்போ யாருக்கு இல்லை? இப்போ நான் இப்போ சொல்றதை நீங்க அப்படியே சிந்திங்க, உங்களுக்கு இருக்கதானே செய்யுது நீங்க உயிரோடு வாழ்வதற்கு. அப்ப தேவையை தீர்மானிச்சிட்டோம், என்ன வேணும்? 3 நேரம் சாப்பாடு, குறைந்தபட்ச துணிமணிகள், ஒரு சிறு இருப்பிடம், அட்லீஸ்ட் கணவன் மனைவி உறவு. யாருக்கு இல்லை? இப்போ உங்க தேவையை பாருங்க, இந்த தேவை பூர்த்தியாகிட்டே இருக்கு, பிரச்சனையே இல்லை. ரொம்ப ஏழையா இருந்தா கூட ரேஷன்ல 20 கிலோ அரிசி கொடுக்குறான். ஒரு நாளைக்கு கொஞ்சம் உழைச்சோம்னா 500 1000 சம்பாதிக்கிறது கடினம் இல்லை. அப்போ உயிரோடு வாழ்வதற்கு நமக்கு எந்த அச்சமும் கொள்ள வேண்டியதில்லை. சரி, இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு வெறுமனே உயிரோட வாழ்ந்தா போதுமா? கொஞ்சம் சௌரியமா சில பல இன்பங்களை அனுபவிச்சுட்டு வாழணும்னு சொன்னீங்கன்னா நியாயம். அது என்ன சொல்றோம்? அடிப்படை வசதிகள், அடிப்படை வசதிகள், பொருள் சார்ந்த வசதி. வீடு மட்டும் இருந்தா போறாது,
உட்காருக்கு நாற்காலி வேணும், ஒரு ஃபேன் வேணும், டிவி வேணும், டெலிஃபோன் வேணும், சமையல் கட்டில் வீட்டுக்காரிக்கு மிக்சி கிரைண்டர் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் யார்கிட்ட இல்லை இப்போ? அரசாங்கம் இலவசமாகவும் கொடுக்குதே. அப்போ அடிப்படை வசதிகளும் இருக்கு. நான் சொல்லக்கூடியது குறைந்தபட்ச மினிமம் ரெக்குவயர்மெண்ட்ஸ், நம்முடைய தேவைகள் பூர்த்தி ஆகிட்டு தான் இருக்கு. ஆனால் நாம் ஏன் சங்கடப்படுறோம்? உண்மையில் எனக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளும் அடிப்படை தேவைகளும் பூர்த்தி ஆகிட்டு இருந்தாலும் கற்பனையாக நம்ம நிறைய தேவையை பெருக்கிக்கிறோம். அதை நீட்ஸ்னு சொல்றது இல்லை, வாண்ட்ஸ் அப்படின்பா. ஆசைனால அது இல்லாம வாழ முடியும். ஆனா ஆசைன்னு ஒண்ணு வருதே, ஆசைக்கோர் அளவு இல்லைன்னு சொல்லுவாங்க. இஷ்டத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். பிறரோடு ஒப்பிட்டு பார்த்துட்டு நானும் கார் வாங்கணும், கார் வாங்க வசதி இருக்குதா, அப்படியே வாங்கினாலும் மெயின்டைன் பண்ண முடியுமா, உண்மையில் அது நமக்கு தேவைதானா? நம்மகிட்ட ஒரு மோட்டர் பைக் இருக்கு, நம்ம வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் 4 கிலோமீட்டர் தான் தொலைவு, சிட்டிக்குள்ள டவுனுக்குள்ள. கார் கொண்டு போனாலும் விடுறதுக்கு இடம் இல்லை. நம்ம ஒரு 4 கிலோமீட்டருக்கு வேண்டி கார் தேவையா? இல்லை அந்த அளவு கார் வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பெரிய செல்வம் தானா? இல்லை இல்லை, என் நண்பர்கள்லாம் வச்சிருக்காங்க, அவங்கெல்லாம் வச்சிருந்தா. இப்போ நம்ம மனசு என்ன ஆகுது? பிறரை ஒப்பிட்டு பார்த்துட்டு ஆசை கொண்டு தேவையில்லாத ஒன்றை தேவை என்று கருது பாருங்க. இதுதான் மயக்கம், இல்லூஷன். இதை நீங்க இன்னைக்கு சிந்திக்கணும். உங்களுக்கு எது உண்மையில தேவை அப்படின்னு, உண்மையில தேவை எது, ஆசையினால தேவை எது? நீங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றி போனீங்கன்னா நிறைவேற்றிடலாம். மீண்டும் மீண்டும் ஆசை போயிட்டே இருக்கும். நின்றுட்டா பரவாயில்ல, சரி எப்படியோ கஷ்டப்பட்டு கடனை வாங்கி காரை வாங்கிட்டோம், அதோட நின்றுட்டா பரவாயில்ல. ஒரு 4 வருஷம் போய் நினைக்கும், அன்னைக்கு சின்ன கார் வாங்கணும், கொஞ்சம் பெரிய கார் வாங்குவோமே. அப்போ தேவையில்லாததெல்லாம் ஆசை நிமித்தம் தேவை தேவைன்னு கருதி அதை பெறுவதற்கே முயன்று வாழ்ந்தால் உங்களுடைய நோக்கம் அடிபட்டு போகுது. நீங்க உங்களை உணர வேண்டும் சொன்னா இந்த ஆசையை பெருக்கி கொண்டிருந்தா அங்க பயிற்சி நிகழாது. ஏன்னா மனம் அமைதி அடையாது. ஆசையில நிறைவேற்ற முடியலன்னு சொன்னா அது மனசுல ஒரு குப்பை கிடங்கு மாதிரி நிறைவேறாத ஆசைகள் நிறைய இருக்கும். நீங்க தியானத்தில் உட்காருவீங்க, நல்ல ஆக்கினை கிடைக்குது, துணியும் கிடைக்குது, அடுத்த முன்னாடி ஒரு கார் வந்து உள்ள நிற்கிது, இல்லை உங்க மனைவி கேட்ட வைர நெக்லஸ் வந்து நிற்கிது, இல்லை நீங்க எதிர்பார்த்த ப்ரொமோஷன் வந்து நிற்கிது. தடை. இதான் நடுமனம் தடையாக இருக்கிறது. உங்க நடுமனசுல என்ன இருக்கு? இன்பம். நான் சொன்னேன், இன்பம் துன்பம்னு 2 விளக்கினேன். துன்பங்கிறது உடலுக்கு சில அடிப்படை துன்பங்கள் உண்டு. பசி ஒரு துன்பம், சிறுநீர் போகணும், மலம் போகணும், வாய்ப்பு இல்லை துன்பம். இது உடலுக்கு இயல்பா உள்ள துன்பம். அதை இன்னைக்கு நம்ம சமன்படுத்திக்கணும். ஆனா இந்த இன்பத்தை பெருக்கி பெருக்கி தான் துன்பத்தை நம்ம சம்பாதிக்கிறோம். இந்த ஆசையின் அடிப்படையாக இன்பத்தை பெருக்கணும்னுட்டு அது இது தேடி 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 என்ன ஆகுது? துன்பத்தை தேடிக்கிறோம். பேங்க்ல லோன் தராங்கன்னு சொல்லி நிறைய கடனுக்கு அது இது வாங்கும்போது சில பல மாதங்கள் கட்டிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ கொரோனா வந்தது, எத்தனை பேருக்கு வருமானம் இல்லை, அவன் எப்படி கட்டுவான்? அக்குமுலேட் ஆகும். அந்த கடன் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். மனசு கஷ்டம். கடன் பற்றார் நெஞ்சம் போல இலங்கினான் கலங்கினான் இலங்கை வேந்தன். கடன் பற்றார் நெஞ்சம் போல, அப்படி இருக்கோ இல்லையோ தெரியாது, ஆனா அதை ஒப்பிட்டு சொல்றான். கலங்கினான் இலங்கை வேந்தன். கடன் ஒரு சுமை. காரணம் என்ன? தேவை இல்லாததை தேவை என்று கருதுவது. உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கு, பையன் இருக்கா, நல்லா படிக்கிறான், நல்ல மார்க், ஸ்கூல்ல அவன் தான் ஃபர்ஸ்ட். அவனை எப்படியாவது டாக்டர் ஆகணும்னு ஆசை, தப்பு இல்லை, நியாயமான ஆசை. ஆனா +2 முடிச்சுட்டு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதும்போது ஒரு 0.5% டாக்டர் சீட்டு கிடைக்கல. அங்க என்ன ஆகுது? மனசு சங்கடப்படுது. சில பிள்ளைங்க சூசைட் பண்ணிடும். மெடிக்கல் சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்குது, பத்திரிகையில பார்க்கிறோம். இப்போ இந்த மரணத்துக்கு என்ன காரணம்? கட்டாயம் டாக்டர் ஆகணுங்கிற நிர்பந்தம், கண்டிஷனல் மைண்ட்.
நல்ல கவனிங்க, உயிரே போயிடுச்சு. சரி, அப்ப நான் என்ன சொல்ல வரேன், டாக்டர் ஆகனாத்தான் பெருமை என்பது அல்ல. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ தொழில் இருக்கு, எல்லா தொழிலும் பெருமைக்குரியது. டாக்டர் சீட் கிடைக்கல பரவாயில்ல, ஏதோ ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு நீ ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்ண, சரி சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரை பண்ண, மருத்துவத்தோட நல்ல புகழ் தரக்கூடிய செல்வம் தரக்கூடிய தொழில் எத்தனையோ இருக்கு. ஆகையினால என்ன பண்ணுங்க, மனசுல இருக்கிற நிபந்தனைகளை இல்லாமக்குங்க. அன்கண்டிஷனல் மைண்ட்னு சொல்லுவோம். ஏன்னா இதெல்லாம் டாக்டர் ஆனாதான் அப்படின்னு நீங்க கண்டிஷன் போடுறீங்க பாருங்க, அது தேவையில்லை. இந்த மாதிரி உங்க மனசை பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத விஷயங்களை தேவைன்னு அதுக்கு ஒரு கண்டிஷன் வேற கொடுக்குறீங்க. இதெல்லாம் தடை. இதெல்லாம் எதனால வருது தெரியுமா? இன்பத்தை பெருக்க. டாக்டரானா அப்படி அவ்வளவு கௌரவமா இன்பமா மகிழ்ச்சியா வாழலாங்கிற கற்பனை. இப்படி ஒவ்வொரு மனிதரும் கற்பனை செய்துட்டு இன்பத்தை பெருக்க வேண்டும் என்று தவறாக கருதி தவறான செயலை செய்து துன்பத்தை பெருக்கிக்கிறான். உங்களை தான் சொல்றேன் நான். இங்கதான் நீங்க தற்சோதனை செய்து ஆசைகளை சீரமைத்து, மகிழ்ச்சி ஆசை சீரமைப்புன்னு ஒரு அர்த்தாய் வச்சிருக்காருல்ல, எதுக்கு? ஏன்னா பெரியவங்களும் அந்த காலத்திலே பாடி வச்சுட்டு போயிட்டாங்க. ஆசையை அறிமீன்கால் ஆசையை அறிமீன்கால் ஈசனோடு ஆயினும் ஆசையை அறிமீன்கால் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விட விட ஆனந்தமாமே. ஆசையை விடுறதுனா கூட நான் என்ன சொல்றேன், டாக்டர் படிக்கணும் ஒரு பிள்ளைக்கு ஆசை இருந்தா இருக்கட்டும், பட் கண்டிஷனலா அந்த ஆசை இருக்க வேண்டாம். டாக்டர் ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் நல்லா படிக்கிறேன், இறை சித்தம் இருந்தா ஓகே, இல்லைன்னா பரவாயில்ல. இந்த இஸ்லாம் மதத்தில் சொல்லுவாங்க, ஏதாவது சொன்னா இன்சா அல்லா அப்படின்பா. இன்சா அல்லான்னு என்ன? இறை சித்தம் எப்படியோ அப்படி நடக்கட்டும், நான் அதை ஏற்றுக்கிறேன், மனசை பக்குவப்படுத்து. நான் படிக்கிறேன், எனக்கு டாக்டர் ஆகணும்னு விருப்பம். அது மாதிரி நீங்கள் பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைக்கு ஒரு டாக்டர் மாப்பிள்ளையை கொடுக்கணும்னு விருப்பம், தப்பு இல்லை, விரும்பலாம், ஆசைப்படலாம். ஆனால் அதை கண்டிஷனாக வைக்கக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் டாக்டர் பையனா வேணும்னு சொல்லி மாப்பிள்ளை பார்த்துட்டே இருப்பீங்க. யாரோ ஒரு வரம் கொண்டு வராங்க, என்ன சாமி இது காலேஜில் ப்ரொஃபஸர். இப்போ பாருங்க, ப்ரொஃபஸருக்கும் டாக்டர்ல எது மதிப்பு கூடுதல் நீங்கள் வச்சிருக்கிறது, நான் வச்சுக்கிடல. டாக்டர் நீங்கள் இந்த பையனை வேண்டான்ட்டு பழைய டாக்டரே தேடுவீங்க. அதெல்லாம் தப்பு. நல்ல பையன், நல்ல குடும்பம், பிள்ளைய நல்லா பார்த்துக்குவான். அந்த கண்டிஷன்ல இருந்து உங்க மைண்டை வெளியில கொண்டு வரணும். அந்த பெரியவர் சொல்றாரு பாருங்க, ஈசனோடாயினும் ஆசை அறிமீன்காள். நான் கடவுளை கண்டே தீர்வுன்னு சொல்லி அதுக்கு எங்கேயோ கோயிலு குளம் சுத்திட்டு வரேன் பாருங்க, அதுவும் துன்பம் தருங்கிறார். எப்போ ஆனந்தம் என்று சொன்னால் ஆசை விட விட, விடன்னு சொல்லல, விட விட. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் விட்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும், மனசுல ஒரு அமைதி வரும், சாந்தம். அந்த அமைதி வந்துருச்சுனாலேயே உங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் மகிழ்ச்சி, அளப்பரிய ஆனந்தம், அது கைவல்யப்படும். இதான் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய உண்மை. ஆகையினால நீங்கள் ஒவ்வொருவரும் துன்பம் ஏன் வருதுன்னா இன்பத்தை பெருக்கடா துன்பம். ஆகவே இன்பத்தை நிபந்தனையோடு பெருக்க வேண்டாம், வரட்டும், கிடைச்சா அனுபவிச்சிடும், இல்லையா பரவாயில்ல அப்படின்னு நீங்க ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா, எந்த இடத்துக்கு வர்றீங்க, என்ன வருதோ அது சரி. இன்பமா வாழணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா கண்டிஷன், இன்பத்தை பெருக்கினால் துன்பம் கட்டாயம் வரும். இன்பத்தின் மறுபக்கம் துன்பம். நீங்க ஒரு இன்பமாவது துன்பம் இல்லாத இன்பத்தை சொல்லுங்க. அதனால அளவோடு நிறுத்திட்டீங்கன்னா இன்பத்தை தக்க வைக்கலாம். ஆனால் மறுபடி சொல்றேன், இந்த மனம் விடாது. மனம் ஒரு பெரிய தடை. இப்ப அறிவுக்கு தெளிவு போயிடுச்சு, இன்பத்தை பெருக்கினா துன்பம் தெளிஞ்சு போச்சு. ஆனா அந்த சாப்பாடை கொண்டு வைக்கிற போது, சரி பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள்
எதனா ஆச்சுதான் பார்த்துக்கலாம், சோடா வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சப்பு கொட்டிக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? இன்பத்தை பெருக்கிறீங்க. அப்புறம் அதனால அவருடைய கஷ்டங்கள் இப்படி ஒவ்வொரு ரீதியா நீங்க சிந்திங்க. நான் வந்து சாப்பாடு மட்டும் உதாரணத்துக்கு சொல்றேன். 5 வித புலன் இன்பங்கள் இருக்கு. அதோடு மட்டும் இல்ல, போலி கௌரவம்னு ஒண்ணு இருக்கு சமுதாயத்துல. 4 பேர் என்ன மதிக்கணுங்கிறதுக்காக ஆடம்பரமா வாழ்ந்து காட்டுறது, கடனை வாங்கி, அது துன்பமா போயிடும். ஏன்னா 4 பேர் நம்மளை கௌரவமா பார்த்தா அதுல ஒரு சின்ன ஆனந்தம், மற்றவங்களுக்கு இல்லாத மதிப்பு எனக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு கற்பனையாக அதை எடுத்துக்கிறோம். அது பேர் போலி கௌரவம். இதெல்லாம் உங்க மனசுல இருக்கான்னு பாருங்க, நல்லா தேடி பாருங்க. நைட்டு இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. உங்க மனசுல கண்டிஷன்ஸ் இருக்கா, அதாவது நிபந்தனைகள், எதிர்பார்ப்புகள், அளப்பரிய ஆசைகள், இதெல்லாம் இருக்கான்னு பாருங்க. இருந்துன்னா நான் தயவு செய்து சொல்லுவேன், எல்லாத்தையும் விடுங்க சார். எப்படி சார் விட முடியும்? எப்படியாவது விடுங்க. விட்டீங்கன்னா நீங்க எந்த அளவு இன்பத்தை வெளியில தேடுறீங்களோ அதை விட பன்மடங்கு இன்பம். நீங்க எதையும் தேடாம, ஒரு பைசா செலவில்லாம அளப்பரிய இன்பத்தை உங்களுக்கு உள்ளாகவே உணர முடியும். தட் இஸ் ரியாலிட்டி. ஒரு ரகசியமான உண்மை அதுதான். உங்களுக்குள்ளாகன்னு சொன்னா உங்க மனதினுடைய ஆழத்துல அளப்பரிய எட்டர்னல் அண்ட் இன்ஃபினிட்டி ஹாப்பினஸ் விதின் யூ. ஒவ்வொருத்தருக்குள்ளாகவும் அளப்பரிய எல்லையற்ற பேரின்பம், பேரானந்தம் அடக்கமா இருக்கு. அப்ப அதை உணரணுமானா கொஞ்சம் வெளியில நீங்க விட வேண்டியதை விட்டுதானே ஆகணும். அதையும் பிடிப்பேன் இதையும் பிடிப்பேன் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்லாம் வைக்க முடியாது, விழுந்துருவோம். நான் திருப்பி சொல்லுவேன், உண்மையில் உங்களுக்கு அமைதியோடு கூடிய நீடித்த மகிழ்ச்சி வேண்டும் என்றால் எது தேவை எது தேவையில்லை என்று தீர்மானித்து இன்பத்தை அளவோடு, புலன் இன்பத்தை அளவோடு வைத்துக்கொண்டு அது துன்பமாக மாறாம பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு கவனம், ஒரு விழிப்பு நிலையை பெருக்கி கொண்டு பிராக்டிஸ் பண்ணினா வரும். அப்படி பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல புரிஞ்சு சரி போதும். ஏன்னா என் முன்னாடி இருக்கிறவங்க பல வயசுல இருப்பீங்க, 60 வயசுக்கு மேலானவங்களும் இருப்பீங்க, 40, 30 இருக்கும், 20, 25 இருக்கும். இந்த 65 மனோநிலை 25க்கு இருக்குமா? ஏன்னா 65 சொன்னா வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்தாச்சு, நல்லது கெட்டது. இப்போ நான் சொன்னோன்னா கப்புன்னு பிடிச்சிக்குது. 25, 30 இருக்கிறதுக்கு எவ்வளோ கற்பனை இருக்கு. ஆனா அவங்களுக்கும் சொல்லுவேன், நீங்க வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டுமானால் முதல்ல வெற்றினா என்ன நீங்க புரிந்து கொள்ளணும். எதையோ ஒன்று சாதிச்சா வெற்றி நினைக்காதீங்க. அந்த வெற்றி கிடைச்சா என்ன கிடைச்சிரும்? மகிழ்ச்சி கிடைக்கும். அது தங்குமா? எது மகிழ்ச்சியா இருப்பதுதான் வெற்றியை தவிர வெற்றி மகிழ்ச்சியை தருவதில்லை. யார் மகிழ்ந்து மகிழ்ந்து வாழ்கின்றார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள். ஆனால் எந்த வெற்றியும் தொடர்ந்து மகிழ்ச்சியை தருவதில்லை. 2 நாள் தரும். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ரேங்க் 10th ரொம்ப மகிழ்ச்சி, பேப்பர்ல எல்லாம் பணம் போடுறான். அடுத்த 12th 5th ரேங்க் வந்துட்டீங்கன்னு மகிழ்ச்சி என்னாச்சு? இப்போ 10th பெற்ற மகிழ்ச்சி இழந்துட்டீங்க. சரி, நிரந்தரமான மகிழ்ச்சி என்பது பொருள் சார்ந்த வாழ்க்கையில இல்லவே இல்லை. எது நிரந்தரமான மகிழ்ச்சின்னா உங்களுடைய ரியாலிட்டி. உண்மையான நீ இருக்கியே, உண்மையான நீ என்று சொன்னா உன்னுடைய சுயம். அந்த சுயம் நிரந்தர மகிழ்ச்சியோடு கூடியது. ஆகுதான் யோகா பயில்கிறோம். யோகா பயில்வது சன்னியாசி ஆவதற்கு அல்ல, எனக்குள் இருக்கிற நானாக இருக்கிற அந்த பேரின்பத்தை உணர்ந்து தெளிந்து பிறகு வெளியில நான் கர்மங்களை எப்படி செய்யணும்னு முடிவெடுக்கிறேன். ஒரு நல்ல கர்ம யோகியாக நான் மாற போறேன் அப்படின்னு நீங்க உங்களை எடுத்துக்கிடுங்க. அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் சரியா செய்தா மிக இயல்பாக உங்க மனசுல ஒரு அமைதி வர ஆரம்பிக்கும். அமைதினா என்ன? இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, நான் இன்பத்தை பெருக்கல, ஆகவே துன்பம் இல்லை. இப்ப மனசுல ஒரு நிறைவு, மன நிறைவு, செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன்.
சரி எல்லாம் ஓகே போதும், நடக்குது போல நடக்கட்டும், நான் கடமை செஞ்சுட்டே இருக்கிறேன், வரதெல்லாம் வரட்டும் அப்படின்னு சகஜ ஸ்திதிக்கு உங்க மனசை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க மனசுல அமைதி தானா வரும். இந்த அமைதியில தான் ரகசியமே இருக்கு. முதல்ல மனமே தடைன்னு சொன்னோம். எத்தகைய மனம்? இன்ப துன்ப பதிவுகளை தொகுப்பாக கொண்டு அதை அடிப்படையாக கொண்டு எண்ணங்களாக எழுச்சி பெற்று பல செயல்களை செய்து மீண்டும் இன்பம் துன்பம் என்ற விளைவுகளை சந்தித்து கொண்டு வாழ்கிற மனோநிலை இருக்கு பாருங்க, அதான் தடை. இப்போ நீங்க அதை புரிஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டீங்க. அதுக்கு வேண்டி இன்பத்தை அனுபவிக்க வேண்டாம்னு சொல்லலை, அளவோட. கற்பனை பண்ணாதீங்க, தேவையில்லாத தேவைன்னு நினைக்காதீங்க. அப்ப தேவை இல்லைங்கிற தீர்மானிக்கிற அறிவு வேணும். அது ஒரு நாள் கிடைக்கல, 2 நாள் கிடைக்கல, நீங்க தொடர்ந்து சிந்திங்க, பலரோடு விவாதம் செய்யுங்க, தப்பு இல்லை, கருத்து பரிமாற்றம் செய்யுங்க. எப்படி தேவையை தீர்மானிக்கிறது பண்ணிட்டீங்கன்னா உங்க மனசுக்குள்ள ஒரு அமைதி வர ஆரம்பிச்சு. இந்த அமைதி என்பது 3வது அனுபவம் மனதிற்கு. முதல்ல 2 அனுபவம் இன்ப துன்ப அனுபவம், இப்ப 3வது அனுபவம் அமைதி. சரி, ஒரு செகண்ட் உங்களுக்கு அமைதி கிடைச்சது. அந்த அமைதியை நீடிக்கணும். அடிக்கடி தற்சோதனை செய்து தவத்துல நல்ல தவம் பண்ணும்போது எப்போ நீங்க இன்ப துன்பங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்பவுமே உங்க மனசுக்குள்ள ஒரு சமநிலை ஏற்படும். இக்விலிபிரியம்னு சொல்லுவாங்க, சமநிலை. தியானத்துல உட்காரிங்க. இப்ப என்ன தெரியுமா, அந்த எண்ணங்கள் உங்களை அதிகமா முன்னாடி மாதிரி அதிகமான எண்ணங்கள், வேகமான எண்ணங்கள் குறுக்கீடு செய்வதில்லை. எண்ணங்களே வராதுன்னு சொல்லலை, ஆனா அப்படி அப்பப்போ வரும். நீங்க அதை லைட்டா விட்டுற முடியும். ஏன் தெரியுங்களா? இப்போ உங்கள்கிட்ட இன்ப துன்பங்கிற வெறித்தனம் இல்லை, பழைய வெறித்தனம் இப்ப இல்லை. ஆகவே எண்ணங்கள் உங்களை பாதிக்காது, வரும் அப்படியே போயிடும், உங்களை எந்த பாதிப்பும் இல்லாம போயிடும். நீங்க என்ன பண்ணிடுறீங்க, அமைதிக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப தவம் உங்களுக்கு சித்திக்கும். அதாவது சித்திக்கும் சொன்னா அனுபவமாகும். தவம் என்பது ஒரு அனுபவம். என்ன அனுபவம்? அமைதியில போயிட்டீங்களா, இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியில இருக்கிறீங்களா, அப்படியே அமைதி அமைதின்னு பேரமைதிக்குள்ள மனசு போகும். முதல் அமைதியில எண்ணங்கள் வருது தெரியுது, அங்க பக்கத்துல பேசிட்டு இருக்கதும் கொஞ்சம் கேட்குது, ஆனா பெரிய டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இது ஒரு மன அமைதி. இந்த அமைதி ஆழம் போக போக என்ன ஆகும் தெரியுங்களா, அந்த 2 பேரும் பேசிட்டு தான் பாருங்க. இப்போ அது கேட்கல, ஆனா அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. எண்ணங்கள் வந்த மாதிரி இருக்கு, ஆனா வரல, அல்லது வந்தது போயிடுச்சு, ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பாருங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் புதிய தெளிவை கொடுக்கும். ஆஹா, எங்கேயோ நான் போறேனே, ஆழ்ந்த தூக்கத்துல போறேனே, ஆனா விழித்துக் கொண்டே இருக்கிறீங்க. டீப் ஸ்லீப்பிங் ஸ்டேட் வித் ஃபுல் அவேர்னஸ் உள்ள போறீங்க. அதுக்குள்ள போக போகவே உங்களுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் வரும். அது எண்ணம்னு சொல்லக்கூடாது, அது ஒரு உணர்வு. இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குதே. எங்க அமைதியின் ஆழத்துல போக போக நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க, ஒரு கம்ஃபர்ட், ஒரு ஈஸி சேர். நல்ல வேர்டு, ஈஸி சேர். உள்ளுக்கு இருக்கிற அந்த நாற்காலி இருக்கே, நாற்காலி அல்லது இருப்பு ரொம்ப ஈஸியா இருக்கு. வாழ்க்கையில முதல் முறையா ஈஸினஸ் நமக்குள்ளேயே ரொம்ப ஈஸியா இருக்கு, கம்ஃபர்டா இருக்கு. உங்களுக்கு தோணும், அந்த அனுபவம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன பண்ணுவீங்க, அப்ப இன்னும் கொஞ்சம் நேரம். இப்பதான் தவம் அனுபவம் ஆகிறது. குரு சொன்னது புரியுது. ஆமா, அமைதியின் ஆழத்துல போக போக நல்ல சுகமா இருக்கு, ஆனந்தமா இருக்கு, கம்ஃபர்டா இருக்கு, சேஃபா இருக்கு. உங்க மனசு சொல்லும், அந்த உணர்வு இருக்கு, அது சொல்லும் ரொம்ப சேஃபா இருக்கு. சரி, இப்ப தவத்தை முடிச்சாச்சு, வேலைக்கு போகணுமே. இப்போ நீங்க வேலைக்கு போனாலும் சரி, வீட்டுக்கு வந்தாலும் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்க சிந்தனை நீங்களே தோன்றீங்க, ஏன்னா ஒரு அனுபவம் கிடைச்சு போச்சு. இதை வைத்துதான் பாருங்க,
இயேசு மகான் ஒரு இடத்துல சொல்றாரு, அவன் சீடன் கேட்கிறான், ஐயா கடவுள் எங்கே இருக்கிறார், இறைவன் எங்கே இருக்கிறார்? அவர் சிம்பிளா பதில் சொல்றார், இறைவன் அமைதியில் உரைகிறான். மூணே வார்த்தை, இறைவன் அமைதியில் உரைகிறான். உரைதல்னா என்ன? தண்ணியில உப்பு கலந்துருந்தா எப்படி இருக்கும்? ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுட்டு கல்லுப்பு போட்டீங்க, ஒரு அரை மணி நேரத்துல உப்பெல்லாம் காணாம போயிடுச்சு. எது காணாம போச்சு? அந்த கல்லுங்கிற வடிவத்துல இருந்து பாருங்க, அந்த வடிவம் தான் காணாம போச்சு, தோற்றம். ஆனா அந்த உப்புத்தன்மை நீர்ல எப்படி கலந்து இரண்டரை கலந்து இருக்கு. நீர் முழுவதும் உப்புத்தன்மை கலந்திருப்பது போல இறை என்ற மறைபொருள் அமைதி என்ற பிரவாகத்துல கரைந்து இருக்கிறது, உறைந்து இருக்கிறது. அப்ப நான் இறைவனை உணரணும், என்ன செய்யணும்? என் மனசு அந்த அமைதியில அமைதியாக இரண்டரை கலந்தால் எனக்கு ஏற்படுகிற அனுபவம் இறை அனுபவம். அதுதான் சிதம்பர ரகசியம் நம்ம இந்தியாவில தமிழ்நாட்டில் சொல்லி வச்சா. இறைவன் ரகசியார்த்தம், ரொம்ப ரகசியமானது தெய்வம். இப்ப நாம வெளியில சாமி கும்பிடுதெல்லாம் மனிதன் உருவாக்கி வச்ச சிலை வழிபாடு, சில பல நன்மைகளுக்காக. ஆனால் உண்மையில் தெய்வம் என்பது மிக மிக ரகசியமானது. ஏன்னா மிகப்பெரிய ரகசியத்தை அவ்வளவு சீக்கிரம் அறிய முடியாது. அந்த ரகசியம் எங்க இருக்கு? அமைதியில், ஆழ்ந்த அமைதியில். கிட்டத்தட்ட தூக்கத்துல நீங்க நல்லா கவனிங்க, ஒவ்வொருத்தரும் கனவில்லாத தூக்கத்துல இருக்கும் பாருங்க. அப்ப நாம என்னவாக இருக்கிறோம் தெரியுமா? இறைவனாகவே இருக்கிறோம். பகல்ல மனுஷனா இருக்கிறோம், சாதா மனுஷன், விலங்குத்தன்மையோட கூடிய மனிதராக பகல்ல இருக்கிறோம். நம்முடைய செயலெல்லாம் விலங்கை ஒட்டிதான் இருக்கும். ஆனா ஆழ்ந்த தூக்கத்துல மட்டும் தெய்வமாகவே இருக்கும். இயற்கையினுடைய ஏற்பாடுங்க அது. ஆனா உறங்கி விட்டதுனால அந்த அனுபவம் நமக்கு வரல. ஆனா விழிப்பு நிலையில் உறக்கத்தில் இருப்பது போல, உறக்கத்துல என்ன இல்லை? எண்ணங்களின் ஓட்டம் இல்லை. உறக்கம்னா என்ன? எண்ணங்களுக்கு ஓய்வு. பகல்ல நிறைய எண்ணங்கள். அப்ப தியானங்கிற பயிற்சியும் தற்சோதனைங்கிற பயிற்சியும் எதற்கு? எண்ணங்களின் ஓட்டத்தில் இருந்து விடுபடுவதற்கு, அமைதி அடைவதற்கு. அப்ப நீங்க அமைதியை அடைய 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 என்ன ஆகுது? இறை அனுபவம் கிடைக்குது. அந்த அனுபவம் ஒரு தெளிவை கொடுக்கும் அறிவுக்கு. என்ன தெளிவு? எனக்கு வேண்டியதெல்லாம் என்னிடமே இருக்கிறது, நான் இதுகாரும் வெளியே தேடிய அமைதியோடு கூடிய பேரானந்தம் என்னுள்ளே இருக்கிறது அப்படின்னு ஒரு புரிதல் நிகழும். அப்ப என்னாகும்? ஆகவே இனி நான் வெளியில நாம் மகிழ்ச்சியா இருப்பதற்காக எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. டோட்டல் ஃப்ரீடம். எப்போ ஒரு மனுஷன் ஐ ஹாவ் நத்திங் டு டூ ஃபார் மீ, எனக்காக நான் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, என் மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டியிருக்கு, தொழிலில் எனக்கு ஒரு 7-8 பேர் வேலை பார்க்குறாங்க, நான் முதலாளியா இருக்கிறேன், அவங்களுக்கு நான் செய்ய வேண்டியது இருக்கு, பிரத்தியாருக்கு நான் செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க அறியாமனால துன்பத்தை பெருகிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் தெளிவா இருக்கிறேன், எனக்கு என்னுடைய மகிழ்ச்சிக்காக நான் வெளியில ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. என்னுடைய உடலுக்கு இயல்பாக உள்ள சில பல துன்பங்களை போக்குவதற்கு எனக்கு உணவு வேணும், உடை வேணும், வீடு வேணும், ஒரு மனைவி வேணும். இதுக்கெல்லாம் நான் வெளியில கொஞ்சம் 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 செய்தா போதுங்கிற ஒரு மனசு வருது பாருங்க. அதுதான் முக்தி, விடுதலை. எது விடுதலை? எனக்காக நான் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. எனக்கு எவ்வளவு விடுதலை இது! இப்போ கற்பனையில வாழ்றோமா? எனக்கு அது வேணும், இது வேணும், ஆகணும், அதை செய்யணும், இது செய்யணும்னு ஆசையை பெருக்கும் போது வஞ்சகம் வரும். நீங்க பிறரை ஏமாற்றுவீங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டீங்க, பொய் பேசுவீங்க, பஞ்சமா பாதங்களும் செய்வீங்க. ஏன்? ஆசை. ஏன்னா நீங்க தேடுறது வெளியில இருக்கு. உங்களை பொறுத்த அளவில் நீங்க வெளியில மகிழ்ச்சியை தேடும் போது வெளியிலிருந்து ஏதாவது இடர்பாடுகள் தடை வருமானால் அதை உடைப்பதற்காக எந்த எக்ஸ்டெண்ட் வேணாலும் மனுஷன் போகும். நான் சந்திச்சிருக்கேன் அப்படி நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். வள்ளுவர் அழகா சொல்றாருப்பா, அஞ்சுவதோறும் அரணே, பிறரை வஞ்சிப்புதோறும் அவா. நீங்க அறத்தை கண்டு அஞ்சணும், செயலுக்கு விளைவு உண்டு என்கிற அறத்தை புரிந்து கொண்டு அதுக்கு அச்சம் வேணும்.
மற்ற இல்லைன்னா மற்றவங்க என்ன பண்றாங்க, வஞ்சிப்பதோறும் ஆவா. மனசுல நிறைய ஆசையை வச்சிருந்தீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்க பிறர் வஞ்சிப்பீங்க. அது நியாயம் சொல்லிடுவீங்க. ஏன்னா நமக்கிட்ட நிறைய ரெடிமேட் ஆன்சர்ஸ் இருக்கு நியாயப்படுத்துவதற்கு. ஆனா வஞ்சகம், இந்த சமுதாயத்துல உலகம் முழுவதும் வஞ்சகம் இருக்கே. லஞ்சம். எல்லாருடைய மனசும் ஒரு பொலியூட்டட் மைண்ட், கண்டாமினேட்டட் மைண்ட். எதனால? ஆசை. தேவையில்லாத தேவை நினைக்கிற ஆசை. அதான் ஆசையை அறிமீன்கால், ஆசையை அறிமீன்கால், ஈசனோடு ஆயினும் ஆசை அறிமீன்கால். ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள், ஆசை விட விட ஆனந்தமாமே. இப்ப நீங்கள் எல்லாம் யோகம் பயிலக்கூடிய ஆன்மீக சிந்தனையாளர்கள், நீங்க இதை நல்ல கருத்தில் எடுத்துட்டு சிரிச்சு பாருங்க. ஆனா இந்த பேருண்மையை மகான்கள் சொல்றாங்க, வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்றார். அவர் மீது நமக்கு அன்பு கலந்த நம்பிக்கை இருக்கு, ஃபெய்த் இருக்கு. ஆகவே அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கேற்ற வகையில் ஒரு வாழ்க்கையை நாம அமைத்துக் கொள்வதில் தான் உங்களுடைய புத்திசாலித்தனம் இருக்கு. என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா, உங்களுக்குள்ள எனக்குள்ள நான் வெளியில தேடுகிற அமைதியோடு கூடிய ஆனந்தம் இருக்கு பெரியவங்க சொல்றாங்க. சரி, நான் ஏற்றுக்கிறேன். அப்படின்னா அதை பெறுவதற்குரிய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு ஏற்று இருக்கு குருட்டியா? இல்லை, நம்மிடம் தான் இருக்கு. முதல்ல நீங்க சிந்திங்க, அது தெளிவுக்கு வாங்க. கற்பனையெல்லாம் விடுங்க, நிபந்தனைகளை தூக்கி குப்பையில போடுங்க. நோ கண்டிஷன்ஸ். இன்னையிலிருந்து நோ மோர் கண்டிஷன்ஸ், நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எந்த எதிர்பார்ப்பும் நிபந்தனையும் இல்லாம நான் என் கடமையை செஞ்சுட்டே போறேன். எனக்கும் பிரத்தியாருக்கும் நான் செய்ய வேண்டிய கடமை நான் செய்யறேன். என்ன வருதோ வரட்டும், நான் ஏத்துக்கிறேன். எல்லாம் இறை சித்தம், இன்சா அல்லா. அப்படி ஒரு போடு நீங்க போட்டுக்கிடாங்க. இது ரொம்ப முக்கியம். அப்ப பாருங்க, மனதிற்கு 4 விதமான அனுபவங்களை பெறக்கூடிய நிலை உண்டு. ஆனா இதுகார நம்ம பெற்ற அனுபவங்கள் 2. சுருக்கமா சொல்ற, இன்பம் அல்லது துன்பம். இன்ப துன்ப அனுபவம். 3வது அனுபவம் அமைதி. இந்த அமைதியை பெறுவது கொஞ்சம் சிரமம். எப்போ எளிதுன்னு சொன்னா, நல்ல புத்தியை கொண்டு புரிச்சுக்கிட்டு நல்ல வைராக்கியத்தோட கடு சித்தத்தோட இப்ப நம்ம சொல்றதெல்லாம் நீங்க செயலுக்கு கொண்டு வரும். சமுதாயம் அப்படி சொல்லும், இவங்க இப்படி சொல்லுவாங்கன்னா நீங்க கணக்கில் எடுக்காதீங்க. சமுதாயம் ஒன்றும் சரியாக இல்லை, தப்பு தப்பா சொல்லும். உங்க மதங்கள் கூட தப்பு தப்பா தான் சொல்லும். மதம் சொல்லல, மத போதகர்கள் மயக்குவாங்க. இப்ப நான் சொன்ன உங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி தெரியும், ஏன்னா பல மதத்தை சார்ந்தவர்கள் இப்ப முன்னாடி இருக்கிறீங்க. உங்க மதம் போதகர்கள் உங்களுக்கு தவறான வழியை காட்டுகிறார்கள் என்று நான் சொன்னால் உங்களுக்கு என் மீது என்ன கருத்து வரும்? ஏனென்றால் மதத்தினுடைய உட்பொருள் கருத்து என்ன தெரியுமா? அன்பு செய், ஒன்னு நீ நேசிப்பது போல பிறரை நீ நேசிப்பாயாக, எல்லோரும் சமம். இதான் நம்முடைய மதம் உருவாவதற்கு காரணமாக இருந்த ஞானிகள் சொல்லக்கூடியது, மகான்கள் சொல்லக்கூடியது. ஆனா மத போதர்கள் என்ன சொல்றாங்க? நம் மதமே சிறந்த மதம், நாம் வணங்கும் தெய்வம் மட்டுமே உண்மையான தெய்வம், மற்றதெல்லாம் சாத்தான்கள். அப்படி பிரெயின் வாஷ் பண்ணி ஏனென்றால் மதத்துல அரசியல் கலந்து விட்டது, வியாபாரம் பெருகி ஓடுது. யார் கையில மதத்தை எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு மனசுக்குள்ள அரசியல் தனமும் வியாபாரம் வந்ததுனால உங்களெல்லாம் சிந்திக்க விடாம அடிமையாக்கி ஒரு மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. அதனாலதான் வள்ளலார் பாடினார், மதம் என்னும் பேய் பிடியாது இருக்க வேண்டும்னார். மதங்கிறது ஒரு பேய், சாத்தான். நான் நேரடியாக மதத்தை குறை சொல்லல, மத போதகர்கள். மகிழ்ச்சியா தான் சொன்னார். மகிழ்ச்சி சொல்லும்போது, நான் நிறைய விஷயம் சொல்றேன்பா, அதுதான் தெய்வம் இதான் தெய்வம்னு நான் சொல்றேன்னு மட்டும் நீ நம்பாதேன்னு. சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். ஆனா மதங்கள் என்ன சொல்லுது? நம்புன்னு சொல்லுது. நம்பினார் கைவிடப்படுவதில்லை, விசுவாசம் கொள். ஆனா மாதிரி சொல்ற, நீ விசுவாசிக்காத, உன் சொந்த புத்தியை கொண்டு சிந்தி. ஆனா உங்க மதங்கள் என்ன செய்யுது? உங்களை சிந்திக்க விடாம தடுக்குது.
ஆமாவான்னு பாருங்க. நான் ஒன்றும் அதை அசிங்கப்படுத்தி பேசுறேன், உண்மை அதானே. எப்படி மதம் வந்து இன்னொரு மதத்தை குறை சொல்ல முடியும்? மகான் சொன்னாரா? புத்தன் சொன்னாரா? இயேசு சொன்னாரா? நபிகள் சொன்னாரா? ஆதிசங்கரர் சொன்னாரா? இல்ல. இன்னைக்கு மதம் யாரு கையில இருக்கோ அவங்க சொல்றாங்க. இவன் அவனை ஷூட் பண்றான். ஒரு சர்ச்சுக்குள்ள போய் நம்ம பத்திரிகையில பார்த்தோம், வாட்ஸ்அப்ல சுட்டு தள்ளுறான். இவன் மசூதியில போய் சுட்டு தள்ளுறான், அவன் பள்ளியில போய் சொல்றான், இந்து மத கோயிலை உடைக்கிறான், அவன் அந்த கோயிலை உடைக்கிறான், இழிவுபடுத்தி பேசுறாங்க. இப்ப அண்மையில பார்க்கிறோம். ஏன் இப்ப பண்றீங்க? ஏதோ கிடைக்குது உனக்கு, யாரோ உனக்கு பின்புலமாக இருந்து உனக்கு பொருள் தர்றாங்க, பதவி தர்றாங்க. சிந்தனையாளர்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. நீங்கள் உண்மையில் சிந்தனையாளர்கள் என்று சொன்னால் உங்கள் மதத்தை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீர்களோ அதுபோல பிறர் மதத்திற்கும் சமத்துவம் கொடுங்க. எல்லா மதமும் சிறந்த மதம், ஆனால் பல இறைவன்கள் இல்லை, ஒண்ணுதான். அது கூட ஒரு நபர் அல்ல. இறைவன் என்பவன் இஸ் நாட் an individual being, ஒரு தனிப்பட்ட நபர் போல் அல்ல. அது எல்லையற்ற சக்தி, ஆல்மைட்டி, சர்வ வல்லமை உடைய, எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய அதீதமான சக்தி. அது என்ன நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் நம்முடைய பற்றை வகுப்புல. ஒரு கட்டத்தில் உணர்ந்துக்கவும் போறீங்க. ஆனால் இதெல்லாம் வேணுமானா நீங்க கொஞ்சம் உங்களுடைய பழைய கருத்துக்களை, இதுவரைக்கும் நம்பி நம்பி ஏமாந்து கொண்டு வந்த கருத்துக்களை கொஞ்ச காலத்துக்கு, ஒரு 20 வாரம், டிசம்பர் முடிய மூட்டை கட்டி தூரப்பட சொல்லலை, உங்க வீட்டுல மேல ஒரு பரன்ல வச்சிருங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படி நீங்க நம்பி ஏத்துக்க வேண்டாம், காது கொடுத்து கேளு, கொஞ்சம் சிந்திங்க. இதுல ஏதாவது நியாயம் இருக்கான்னு அப்படியே சிரிச்சுட்டே வாங்க. இந்த டிசம்பர் முடியும் போது டிசைட் பண்ணு. டிசைடிங் மந்த் இஸ் டிசம்பர். வேணுமா வேண்டாம், அது உக்கசம். ஆகையினால நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களுடைய தேவைகளை தீர்மானித்து இன்பங்களை, புலன் இன்பங்களை அளவோடு வைத்துக்கொண்டு அதை துன்பமா ஆகாம பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்பு வந்துருச்சுன்னா உங்களுக்குள்ள முதல் முறையா அப்படான்னு மூச்சு விடக்கூடிய ஒரு நிறைவு ஏற்படும், ஒரு புரிதல். ஆமா சரிதானே அப்படின்னு உங்க மனசு சொல்லும். நான் ஏன் உறுதியா சொல்றேன்னா, நான் எவ்வளவோ ஆண்டு காலம் இந்த பயிற்சி நடத்திட்டு இருக்கிறேன். பல அன்பர்கள் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் இப்போ நான் 2-3 வருஷமா உங்க கூடயே வர்றேன், எனக்குள்ள நிறைய மாற்றம் நிகழுது, உண்மை என்னால் இப்போ புரிஞ்சுக்க முடியுது, இது வரைக்கும் யாரும் இப்படி சிந்தனை தூண்டலை. நான் சொல்றேன், உங்களுக்கு உங்க எல்லாத்துலேயும் அறிவு இருக்குங்க, ஆனா உங்க அறிவை கொண்டு நீங்க சிந்திக்கல, உங்களை சிந்திக்க விடலை. யார் தெரியுமா? உங்களுடைய மதவாதிகள். என்ன மதமாக இருந்தாலும் சரி, எனக்கு மத பேதம்லாம் கிடையாது. ஆனால் ஒன்று, மதங்கள், மத போதகர்கள் உங்களை சிந்திக்க விடாமல் நம்புன்னு சொல்லும் போது நீங்க சிந்திக்க மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன், அது உண்மையாக இருக்கட்டும், கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்ள, சிந்தித்து அதில் நியாயம் இருந்தால் ஏற்றுக்கொள்ள. உங்களுக்கு காமன் சென்ஸ் இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஏன்னா அமைதிங்கிறது என்னன்னா, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்றது தானே அமைதி. நீ இன்னொரு மதத்தை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னா அந்த மதத்துக்கு மேல் உனக்கு வெறுப்பு வருமானால் மனசுல எப்படி சமநிலை வரும், அமைதி எப்படி வரும்? அவன் என் மதத்தை வந்து இழிவா பேசிட்டான், நானும் மாறி இழிவா பேசுறேன். இப்ப என்ன வருது? போராட்டம் வருது, அமைதி இல்லை, போராட்டம். மனசுக்குள்ள ஒரு சமத்துவம் நிகழணும். சரி, மதம் இருக்கட்டும், எல்லா மதமும் சிறப்பானது, அவனுக்கு பிடிச்ச கடவுளை வணங்குறான், எனக்கு பிடிச்ச கடவுளை நான் வணங்குறேன், பேதம் இல்லை. இந்த லெவல்லையாவது அட்லீஸ்ட் வரணும் அமைதி வருதுக்கு. ஆகவே உங்க மனசுல அமைதியின்மைக்கு காரணம் இந்த சமுதாயம் என்று புரிந்து கொண்டு அத்தகைய சமுதாயத்திலிருந்து கொஞ்சம் விலகணும்.
குறைந்தபட்சம் இந்த டிசம்பர் முடிய என்னோடு பயணிங்க. அதுக்கு அர்த்தம் என்ன நம்பி ஏற்றுக்கிடுங்கன்னு சொல்ல வரல. என்னோடு பயணிங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கொஞ்சம் செய்யப்படுத்து, சரி இவர் சொல்ற கொஞ்சம் கேட்போமே, செய்துதான் பார்ப்போமே, செஞ்சுதான் பார்ப்போமே அப்படின்னு கொஞ்சம் வாங்க. ஒரு கால் நீ சிந்தனையில இது சரியில்லைன்னு தெளிச்சிட்டீங்கன்னா விட்டுறது ஒன்றும் தப்பு இல்லை. ஒன்றும் உங்கள்கிட்ட பெரிய அளவில் ஒன்றும் காசு பணம்லாம் வாங்கல, 500 ரூபாய் போனா போட்டோம். ஆனா ஏதாவது கிடைச்சுனா என்ன தெரியுங்களா? ஒப்பு ஓமையற்ற பொக்கிஷம் உங்களுக்கு கிட்டும். அப்ப நினைப்பீங்க 500 ரூபாயா, ஐயோ! ஏன்னா உங்களுக்கு கையில கிடைச்சது மதிப்பு இல்லாதது, மதிப்பு போட முடியாது பொக்கிஷத்துக்கு. அதனாலதான் வள்ளுவர் அதை சொல்றான், தனக்கு ஓமை இல்லாத நிலை, ஒப்பு ஓமையற்றது, நிகரற்றது. இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை தன்னகத்தை அடக்கமாக வைத்துக் கொண்டு சிந்திக்காம வெளியில அடுத்தவளை பார்த்து ஒப்பிட்டு பார்த்து தன்னை குறைத்து மதிப்பிட்டு தேவையில்லாத தேவை என்று கருதி கொண்டு காலங்காலமா தேடிக்கொண்டிருக்கிற ஒரு அவல நிலைதான் ஒட்டுமொத்த உலக சமுதாயத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கு. இது குறைந்தபட்சம் உங்களுக்குள்ள ஒரு பிரேக் வரணும். சிந்திச்சு பாருங்க. அதான் ஸ்லோ ஆயிடும். அதே நேரத்தில் நான் என்ன சொல்றேன், நீங்க வெளியில பொருள் தேடுவதெல்லாம் நிறுத்தி விடுங்கன்னு சொல்லலை. as such, இப்போ நீங்க என்னவா இருக்கிறீங்களோ, ஆசிரியராக இருக்கீங்களா, வேலைக்கு போங்க. தொழில் செய்றீங்களா, வியாபாரம் பார்க்குறீங்களா, செய்யுங்க. வெறித்தனம் வேண்டாம். பொறுமையா உங்க கடமை செய்யுங்க. அதுல என்ன 4 காசு வருதா கொஞ்சம் சீக்கிரமா செலவு பண்ணுங்க. ஒரு போலித்தனமான கௌரவத்துக்கு இடம் கொடுக்காதீங்க, ஆடம்பரத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சிம்பிள் லைஃப் பட் கிரேட் திங்கிங். எளிய வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனைக்கு வாங்க. ஏன்னா அந்த சிந்தனையோட உச்சம் என்ன தெரியுமா? உங்களை நீங்க ஒரு நாள் இறைவனாக சந்திக்க போறீங்க. ஜீசஸ் தன்னுடைய 29வது வயதுல தன்னை பார்க்கிறார், தன்னுடைய சத்தியத்தை பார்க்கிறார். நானே சத்தியமா இருக்கிறேன். ஆனா சொன்ன வசனத்தோட உட்பொருள் என்ன தெரியுமா? எப்படி நான் என் சத்தியத்தை உணர்ந்து கொண்டேனோ அதுபோல நீ உன் சத்தியத்தை உணர்ந்து கொள் என்று சொல்றார். அதுதான் அவருடைய டிக்ளரேஷன், த வே ஆஃப் டிக்ளரேஷன். நம்ம நினைச்சிட்டோம் ஜீசஸ் தான் கடவுள், அவர் மட்டுமே கடவுள். ஒரு அறியாமை. அதான் பிரெயின் வாஷ் அப்படின்னு. இயேசு மகானும் கடவுள், நானும் கடவுள். அவர் அறிந்து கொண்டார், நான் அறியாமல் இருக்கிறேன் வேணுமானா சொல்லுங்க. உண்மை எல்லாமே இறைத்தன்மை தான், இறையின் வெளிப்பாடு தான். பஞ்சபூதங்களும் ஜீவ இனங்களும் எல்லா மனிதர்களும் எல்லாமே இறையின் வெளிப்பாடு. உணர்ந்தவர்களுக்கு ஓகே, உணராதவர்களுக்கு குழப்பம். இப்ப நம்முடைய முயற்சி என்ன, வேதாத்திரிய கருத்துடைய முயற்சி என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னை இறைவனாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைநிலை உணர்வு. அதற்கு என்ன பயிற்சி, என்ன விளக்கம்? அதுல ஒரு விளக்கம் தான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டே இருக்கேன். இதெல்லாம் நீங்க கேட்டுட்டு அப்படியே காது வழியா விட்டுட்டீங்கன்னா எல்லாம் வீணாயிடும். திருப்பியும் சொல்றேன், நீங்கள் ஒரு நாள் உங்களை இறைவனாக, இறைவன் என்றால் இறைவன் அல்ல, பொக்கிஷம், uncomparable treasure, both peace and eternal happiness, that too within you. No need to seek outside. You simply sit and feel it. You are the ultimate truth. நீ இதை வெளியில தேட வேண்டிய அவசியம் இல்லை, அது வெளியில இல்லை. அகம் பிரம்மாஸ்மி உபனிஷத் உனக்குள்ளதான் இருக்கு. அப்ப நீ உனக்குள்ள நீ டிராவல் பண்ணணுமானா, வெளியில தேவையில்லாம டிராவல் பண்றோமே, தட் மீன்ஸ் தேடிட்டு இருக்கோமே, அதை படிப்படியா குறைச்சி விடணும். உன் தேவைக்கு தேடு, தப்பு இல்லை. இதுதான் நீங்க புரிந்து கொள்ளணும். இதுதான் முதல் ஞானம். தன்னுடைய தேவைகளை தீர்மானித்து அதை மட்டும் தேடிட்டு சிவனேன்னு இருக்கிறது. சிவனேன்னா சும்மா இருக்கிறது, வேலை செய்யாம இல்லை. அந்த மனம் சும்மா இருக்கணும். இது வேலைக்கு போகும், இன்னொருத்தோடு ஒப்பிடும்,
கணக்கு போடும், அது செய்யலாமா. நான் அப்படிலாம் பண்ணியிருக்கேன். நான் வியாபாரி. சும்மா இருக்குமா என் மனசு? நான் மற்ற வியாபாரிகளை பார்த்து அவங்க மாதிரி இன்னும் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அப்படி வேகமாக ஓடின காலங்கள்லாம் உண்டு. ஆனால் வேதாத்திரி மகர்ஷி அடைந்த பிறகு உடனே மாறல. கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சுது. ஏன்னா காலங்காலமாக அதே பழக்கத்தில் இருந்துட்டோமா. இப்போ விளக்கம் கேட்டதும் பழக்கத்தை மாற்றிக்க முடியல. ஆனால் காலம் செல்ல செல்ல அறிவு தெளிவாக தெளிவாக அதெல்லாம் மாறிடுச்சு. அதனால இப்போ ஏதாவது குறை இருக்குதா? ஒரு குறையும் இல்லை. நிறைவா தேவையான பணம் வருது. நல்ல பதவி ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்கிறான். உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஞானம் காட்டக்கூடிய ஒரு ஞான ஆசிரியர்ங்கிற ஒரு நிலை எனக்கு மகிழ்ச்சி மூலமா இயற்கை கொடுத்துருக்குன்னு சொன்னா அது ஒரு பங்கு என்னுடைய முயற்சி, என்னுடைய சிந்தனை. என் சிந்தனை அவங்க தூண்டினார். ஆனா சிந்திச்சது நான் தானே. வேதாத்திரி மகிழ்ச்சி என் சிந்தனை தூண்டினார் பல விஷயங்களை சொல்லி. ஆனா சிந்திச்சது நான் தானே. நான் சிந்திக்க சிந்திக்க குழப்பமாக இருந்த அறிவு தெளிவாக வரும். இப்போ தெளிவடைஞ்சிட்டு நல்லா எது நான்கிற உணர்வு இருக்கு, அங்கே எது தெய்வங்கிற உணர்வு இருக்கு, சமூகத்தில் வெளியில நடக்கிறத பகுத்தும் தொகுத்தும் பார்க்கிற அறிவும் இருக்கு உள்ளுக்கு. அதனால மகிழ்ச்சியும் இருக்கு. இந்த மகிழ்ச்சி எந்த தொடர்புனாலையும் வரல. நிறைய பணம் இருக்கணும், பதவி இருக்கணும், அது நீங்களெல்லாம் என்ன பாராட்டுறீங்கனால மகிழ்ச்சி வரல. எனக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, உணர்வுனால வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சி. எனக்கு என்ன போ நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்? யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற நீங்கள் எல்லாம் பெறணும். ரொம்ப சிம்பிள். அதான் இதுல ஒரு மகிழ்ச்சி சொன்ன மாதிரி கடினமே இல்லை. ட்ரூத் இஸ் வெரி வெரி சிம்பிள். ரொம்ப அருகாமையில் இருக்கு உண்மை. உண்மைன்னா என்னது? பேரின்பம். உண்மையினுடைய லட்சணம் பேரானந்தம். ஆத்மா சொல்லும் போது கீதையில கிருஷ்ணன் ஒரு இடத்துல சொல்றான், இந்த ஆத்மா என்பது வெறும் ஆத்மா அல்ல, ஆத்மானந்த சொரூபங்கிற. ஆத்மா ஆனந்த சொரூபம். ஒரு அற்புதமான உபதேசம் அது. அதை நான் உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நீங்க மீண்டும் அடுத்த வாரம் நம்ம சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வாரம் ஆழமா இதை சிந்திங்க. காம்ப்ரமைஸ் பண்ணணும் நான் சொல்லலை. ஆனா மற்ற கருத்துக்களை கொஞ்சம் ஒதுக்கிக்கிட்டு இதை சிந்திச்சு நீங்க இன்னையில இருந்து எதை தேடணும், எதை தேட வேண்டாம், எவ்வளவு தேவை, எவ்வளவு தேவையில்லை, ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி நீங்க தான் அப்படின்னு சொல்லி இன்றைய